சக மாணவர் அடித்ததில் பள்ளி மாணவர் ஆகாஷ் உயிரிழந்த விவகாரத்தில் போலீசாரின் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு புகார் மனு அளித்திருக்கிறார் மாணவரின் தந்தை. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், கூடுதல் விவரங்கள். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே உள்ள வரகூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேற்று மாலை இரு மாணவர்கள் மோதிக்கொண்டதில் வரகூர் அருகே உள்ள நவலாடிப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவருடைய மகன் ஆகாஷ் உயிரிழந்து விட்டார். அவருடைய உடலை எருமப்பட்டி போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் பெற்றோர்கள் புகார் அளிக்காததால் ஆகாஷின் உடலை பிரேத பரிசோதனை மேற்கொள்ள முடியாமல் போலீசார் தவித்து வந்தனர். தொடர்ந்து அங்கு மருத்துவமனையில் கூடியிருந்த அந்த பெற்றோர்கள் உறவினரிடம் நாமக்கல் டிஎஸ்பி ஆனந்தராஜ் மற்றும் அந்த பெற்றோர்கள் ஒருவரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தை நீண்ட நேரத்திற்கு பிறகு மாணவியின் ஆகாஷின் தந்தை ரமேஷ் எருமப்பட்டி காவல் நிலையத்தில் தற்போது டிஎஸ்பி ஆனந்தராஜிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் மாணவனை அடித்த சக மாணவன் ரித்தி மற்றும் சக மாணவர்கள் கவனக்குறையாக இருந்த அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் புஷ்பராஜ் மற்றும் வகுப்பு ஆசிரியர் வேதியியல் ஆசிரியர் லட்சுமணன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். குறிப்பாக முன்னதாக வரகூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் தொடர்பாக நாமக்கல் மாவட்ட கல்வி அலுவலர் விஜயன் நேரடியாக சென்று அங்குள்ள ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் சக மாணவரிடம் எழுத்துப்பூர்வமாக ஒரு அறிக்கையை பெற்றுக்கொண்டார். அதன் அடிப்படையில் மேல் அதிகாரியிடம் வழங்கி சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதிகாரிகள் மீது ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் புகார் அளித்துள்ள மாணவனின் தந்தை ரமேஷ் டிஎஸ்பி ஆனந்தராஜிடம் அதாவது சக மாணவன் ரித்தீஷ் மற்றும் ஆசிரியர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தற்போது அந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்டு முதல் தகவல் அறிக்கையை தயார் செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.